ஸ்டாஃப் ஷார்டேஜ்னு சொல்லி சார் 25 டாக்டர்ஸ் இருக்கணும். இங்கே 25 டாக்டர்ஸ் இப்போ நான் தனி இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணக்கூடிய இருந்தா சார் 25 டாக்டர்ஸ் இருந்தால் இவ்வளோ ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார். புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில் ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்களை போடலாம்ன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம். நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல, ஹாஸ்பிட்டல்ல திறக்கக்கூடாது, ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது, ஜனனம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது, ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவர் எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓஏ என்று சொல்லி 1-2 புல்லுருவியல், அதாவது டாக்டர்ஸ் 1-2 பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி. வணக்கம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்று வருகின்ற இப்போதைய விடயங்கள் பல பேரது கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. பதில் வைத்திய அத்தியட்சகராக அங்கே பொறுப்படுத்திக் கொண்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கே எடுத்து வந்த நடவடிக்கைகள், அவர் வெளிப்படுத்திய விடயங்கள் குறித்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இத்தனை காலமும் மூடி மறைக்கப்பட்ட பல்வேறு நிர்வாக சிக்கல்கள், சில ஊழல் விடயங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள் ஆகியவற்றை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது பொதுமக்களின் அபிப்பிராயமாக இருக்கிறது. ஆனால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற வைத்தியர்களும் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகளை அண்மை காலமாக மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய நாள் சனிக்கிழமை 6ஆம் தேதி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாலை 6:30 அளவில் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார். அங்கே நடைபெற்று வருகின்ற அண்மைக்கால விடயங்கள், அதுபோல வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்டு வருகின்ற தகவல்கள் ஆகியவற்றை பற்றி இவர் விடயங்களை அறிந்திருந்தார். இது மட்டுமில்லாமல் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக அங்கே பொறுப்படுத்த நாளிலிருந்து தொடர்ச்சியான சில தகவல்களை வெளியிட்டு வருகிறார். இது மக்கள் மத்தியில் மிக பெரும் அதிர்வலைகளை ஒரு பக்கம் உருவாக்கி இருந்ததோடு இதுவரை காலமும் சாவகச்சேரி வைத்தியசாலை உரிய வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பது முக்கியமானது. இந்த விடயங்கள் குறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது தனியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருப்பதை பற்றியும் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியதை பற்றியும் நேற்றைய காணொலியில் சொல்கிறது. அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் முழுமையாக பொதுமக்களால் ஒரு பக்கம் மறுக்கப்படுகிறதையும் இங்கே பார்க்கிறோம். பொதுமக்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து வருவதை, சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால் 2 நாட்களாக இடம்பெற்ற போராட்டங்கள், பொதுமக்கள் இப்பொழுது ஊடகங்களுக்கு வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள், சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்ற விடயங்கள் ஆகியவற்றை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் வைத்திய அத்தியட்சகராக பதில் வைத்திய அத்தியட்சகராக இப்போது இருக்கின்ற ராமநாதன் அர்ச்சுனாவை பதவி விலக்குமாறு, அவரை பணியிடம் மாற்றுமாறு கோரிக்கை விடுத்து 3 நாட்களாக போராடி வருகின்ற இந்த சூழ்நிலையில் சாவகச்சேரி பொதுமக்கள் தென்மராட்சி பகுதியில் துண்டு பிரசுரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை அவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்ட நிர்வாக ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகள் போன்ற விடயங்களை பற்றி ஆராயுமாறும், வைத்திய நடவடிக்கைகளை முன்னேற்றுமாறும், அதுபோல இப்போது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்ற வைத்தியர்களை வழமையான பணிகளுக்கு திரும்புமாறு குறிப்பிட்டு கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் வருகின்ற திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அந்த துண்டு பிரசுரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்திலே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இத்தனை காலமும் இப்படியான நிர்வாக சீர்கேடுகள் இருந்தன என்பதை துணிச்சலாக ஒரு வைத்தியர் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு ஒட்டுமொத்தமான வைத்தியர்களின் எதிர்ப்பு அங்கே கிளம்பி இருக்கிறது. இதேவேளை இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு வேறு மருத்துவர்கள், வேறு தளங்களில் பணிபுரிகின்ற மருத்துவர்களின் ஆதரவு பெரிதாக பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தையும் பார்க்கிறோம். எனவே இது அண்மை காலமாக இந்த விடயங்கள் பொத்தி மூடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்ததா, யாழ்ப்பாண மாவட்டத்திலும் வடமாகாணத்திலும் இந்த விடயங்கள் ஏற்கனவே தெரிந்தும் இந்த நிர்வாக சீர்கேடுகள் பற்றி பெரிய அளவில் அக்கறை செலுத்தப்படவில்லையா போன்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு ஊடகங்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க தரப்பினர், பாதுகாப்பு தரப்பினர், நிர்வாக தரப்பினர் என்று பல பேரும் மறைமுகமான ஆதரவு தெரிவித்து வந்தார்கள் என்பதுதான் மக்களது மிக பெரும் பொறுமலாக இருக்கிறது. இப்போது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விசில் ப்ளோவர் போல செயற்பட்டு இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வர முனைந்திருக்கிறார். அவரது பக்கம் நிறைய குற்றச்சாட்டுகள், மறுபக்கம் அரசு மருத்துவர்கள் அதிகாரிகள் சங்கத்தினாலும் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கின்ற பல பேராலும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அது இன்னொரு பக்கம் நிரூபிக்கப்படட்டும், இல்லாவிட்டால் அந்த விடயங்களை தனியாக பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இது பொதுமக்களுக்கு சேவைகள் வழங்குவதிலிருந்து வைத்தியர்கள் பணிநிறுத்த போராட்டத்தை 2 நாட்களாக 3வது நாளாக இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்று வரும்போது நிச்சயமாக இது கண்டிக்கப்பட வேண்டியது.
இந்த இடத்திலே மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை வைத்து அவதானித்து பார்க்கும்போது இத்தனை காலமும் அவர்கள் கண்ட பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை அவர்களால் பொறுமலோடு வெளிப்படுத்த முடியாத விடயத்தை ஒருவர் இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது வெளிப்படை. எனவே இந்த விடயத்தில் நீதியான நியாயமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் முன்வைக்கின்ற விடயங்கள். இப்படியான நிர்வாக சீர்கேடுகள் ஊழல்கள் ஆகியன இடம்பெற்றிருந்தால் ஆரம்பத்திலே வைத்தியர் கேதீஸ்வரன் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய நேரடிகளின் போது. எனவே அப்படியான விடயங்கள் உண்மையாக நடந்திருந்தால் இப்போது இந்த விடயத்திலே தலையிட்டிருக்கின்ற ஆளுநர், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இது பற்றிய முறையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இதுபோல சுகாதார அமைச்சின் செயலாளரும் இது பற்றிய விசாரணைகளை பகிரங்கப்படுத்தி வெளியிட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் விடுக்கின்ற ஒரு விடயம். குறிப்பாக மருத்துவத்துறை என்பது கடவுளுக்கு நிகராக மக்களால் கணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். வைத்தியர்கள் வழங்குகின்ற சேவையை நம்பியே மக்கள் ஆதார வைத்தியசாலைக்கு பயணிக்கின்றார்கள். பணம் இருப்பவர்கள் தனியார் வைத்தியசாலைகள் எது வேண்டுமானாலும் இந்த சிகிச்சை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொது வைத்தியசாலைகள், ஆதார வைத்தியசாலைகள், அரசாங்க வைத்தியசாலைகள் என்பன மிக அடிப்படையானவை சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு. அவர்கள் இப்படியான அரசாங்க வைத்தியசாலைகள் மூலமாக கிடைக்கின்ற சேவைகளை நம்பியே தங்களுடைய வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஏமாற்றுவது இல்லாவிட்டால் அவர்களது சேவைகளை தடுப்பது போன்ற நடவடிக்கைகள் கண்டிக்கப்பட வேண்டியவை. எனவே இந்த விடயத்தில் ஒரு ஆழமான அவதானிப்போடு கூடிய அக்கறையோடு கூடிய நீதி நியாயமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வைக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன? அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களில் நிர்வாக சீர்கேடுகள் பற்றி அவர் சொல்லியிருக்கின்ற விடயங்களையும், அதுபோல ஊடக சந்திப்பை நடத்திய அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளின் சில முக்கியமான விடயங்கள் குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இன்று காலை 6:30 அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போதும் அங்கே பொதுமகன்கள் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்களோடு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அமைச்சருக்கு தன் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிப்பதையும் இப்போது பார்ப்போம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த 2 நாட்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இன்று சனிக்கிழமை காலை 6:30 அளவில் கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலைக்கு சென்று நேரடியாக வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதனோடு வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் நேற்றைய நாளில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனால் சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு இந்த விஜயத்தை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்று மேற்கொண்டிருந்தது மிக முக்கியமான ஒன்று. எனவே நேரடியாக இந்த விவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இது பற்றிய நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய நாளில் பிரஸ்தாபித்திருந்த வேளையில் இந்த சந்திப்பும் இந்த விஜயமும் அமைந்திருந்தது. இதன் போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இப்போது வைத்தியசாலையை இவ்வாறானது ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களாக தான் தனியொரு வைத்தியராக நின்று இந்த வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நாளைக்கு பக்கம் அட்ரஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அட்ரஸ் ஆகிடுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் சைன் பண்ணணும் எல்லாம் அனுப்பிடலாம். ஸோ இல்லை சேனலில் அனுப்புகிறோம்னு சொல்லி பேஷன் எனக்குன்னு சொல்லி எல்லா பேஷனையும் நாங்கள் அனுப்பிடுறோம். நேற்று ஆக்சிடென்ட் அடிப்பட்டு கால் நம்பிஞ்சபடி டிப்பர் அடிச்சு ஒரு 15 ஓவர் கழிச்சு இப்போ போட்டில் ஒரு பேஷன் போட்டு எல்லாமே இதனைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஆழணி ஆகியன காணப்படுவதாகவும் வைத்திய அத்தியட்சகர் அமைச்சரின் கவனத்துக்கு இந்த சந்திப்பின் போது கொண்டு வந்திருந்தார். அதையும் சார் நானுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்தது பேஷண்ட். நான் அதை பார்த்து 3ஆம் மாடிக்கு சார் பார்த்த உடனே மாற்றிட்டேன். லிஸ்ட் பண்ணினா எல்லாத்துக்கும் சார் கணக்கு படிச்சு லிஸ்ட் சைட்ஸ் எல்லாம் போட்டு லிஸ்டையும் ஸ்டார்ட் பண்ணினேன். இதுக்கு பவர் சப்ளை ஏரியா தான் சார் எல்லாருமே கூட்டி வச்சிருந்தோம். அதான் மெயினாகவே சார். ஆனால் சார் இதில் உண்மையாகவே இதுக்கு அது வந்து சிங்கிள் நேசராக இருக்கிறேன் சார். டாக்டர் சொல்லிட்டு இல்லை சார். நான் மட்டும் தான் நினைக்கிறேன். நான் இரவு 4 மணிக்கு சார் பேச வந்தோன்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தேன். இதுதான் சார் டிசைன் பண்ணப்பட்ட இடியூ.
அங்கே இருக்கிற சார் அது ஓபிடி மேலே ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது சார். நான் நேற்று வெள்ளிக்கிழமை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லுங்கள் சார். 25 டாக்டர்ஸ் இருக்குன்னா 4 கன்சல்டன் கார்டர் இருக்குது. ஒரு கார்டர் மட்டும் தான் பெர்மனண்ட் இதாக இருக்கும். அதாவது மெடிசின், அதாவது மெடிசின், சர்ஜரி, பீடியாட்ரிக், ஜெனோக்ஸ், இந்த 4 கன்சல்டன் சார் கழிச்சு எடுத்துருக்கோம். எல்லாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் தெல்லிப்படையில் இருந்தும் அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் இருந்த டாக்டர்ஸ் மட்டும் கொழும்புலை கதைச்சி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். பட் சார் மேலே 1,75,00,000 சாமான் வேண்டபடி இருக்குது. அப்போ அது வேண்டி சார் 3 வருஷமாக பாதிக்காம ஃபுல்லாமல் இருக்குது. அப்போ நான் சொன்னால் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன காயங்கள் வந்தால் சின்ன காயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக செய்வோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக சார் நான் ஸ்டார்ட் பண்ண ஜோதிச்சு விட்டுருவோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண சொல்லி சார் நான் இந்த வழிக்குள்ள டிசைன் பண்ணியிருந்தேன். யாழ்ப்பாணத்தில் நான் படிப்பிச்ச சார் மாதிரி எல்லாமே வந்து எல்லாம் பார்த்து கொடுத்தோன்னா ஒரு சர்ஜரியில் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு சார் ஒரு டன் இப்போ ஜிஎம்ஓ சொல்லி பிரச்சனை இல்லை சார். இது ஒரு டன்னு மட்டும் டாக்டர்ஸ் ஆனால் அந்த ஜிஎம்ஓ இதை பேரப்பா வச்சு போய் அங்கே நிற்கிறோம். அதால் மட்டாக்களை மிரட்டி வச்சுக்கொண்டு நீங்கள் நான் சார் இங்கே ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் கேட்டேன் சார். இல்லை பிரச்சனைன்னு சொன்னால் இந்த பர்சனல் இஷ்யூன்னு சொன்னால் நான் போகிறேன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். இப்போ அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் நேற்று வந்து எனக்கு மற்ற இன்னொரு எம்எஸ்ஐ கொண்டு அப்பாயின்ட் பண்ணால் அது வந்து இல்லீகல். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து ப்ரொவின்சியல் டைரக்டருக்கு இல்லை, ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான் சார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அப்போ இன்னும் வந்து போஸ்ட் பண்ணி போலீஸில் என்ன கேட்டவை சைன் பண்ணிங்கன்னு சொல்லி அப்போ நான் போஸ்ட் பண்ணேன். பட் நான் ஐ வில் கிவ் another room, they can stay as a co-investment சொல்லி எனக்கு லெட்டர் வந்தோன்னா போகிறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கு பிறகு 10 நாள் சார் வந்து கோவப்பட்டு நான் வேறு உங்களை காட்டி போட்டுருக்கேன் அதுன்னு சொல்லி போட்டு நேற்று வெளியிட்டு போயிட்டேன் சார். அப்போ நான் திருப்ப சொன்னேன் நான் பண்ணவிட நான் போகிறேன்னு சொல்லி இப்போ பப்ளிக் கொஞ்சம் அண்டர்ஸ்டாக இருந்தவே நான் போக விரும்பல ஒருத்தர். அப்போ நான் சொன்னேன் சார் நான் இருக்கிறேன் புது எம்எஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவையோடையும் கேட்டு பார்த்தேன் சார். டாக்டர்ஸ் எல்லாம் வாங்குவோம். நேற்று சார் கணக்கு அட்மிஷன் வந்து ஒரு 5 வயசு பிள்ளையோட வந்து அடிபட்டு சார் மோட்டர் பைக்கில் விழுந்து மூக்கால ரத்தத்தோட வந்தது. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சார் இங்கே நான் தச்சமே நான் அடிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் தானே என்று போட்டு பேஷண்ட் நான் சார் பேசிக் எம்பிபிஎஸ் டாக்டர் தானே நான் பார்த்து ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. அப்படி இல்லை நானும் அதை பார்க்க வந்துருந்தேன் சார். இது பெரிய விஷயம் வந்துருக்கு. பேஷண்ட்ஸ் இந்த லைஃபோட விளையாடுறது சரியான கூட சார். அதை நான் சொல்லியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு கோ சார். எனக்கு இங்கே வந்து இப்போ வந்து பேஷண்ட்ஸை சா நான் இந்த போஸ்ட் பிடிக்கணும் இல்லை வில்லிங் டு கோ. நான் சொன்னேன் வாங்க ஒரு காமன் கிரவுண்டுக்கு நெகோஷியேட் நான் போகிறேன்னு பிரச்சனை சொல்லி அதுக்கும் வர மாட்டேன்னு நிற்கிறேன் சார். அதே நேரம் கடைசியாக அவைக்கு சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட முடிவில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு வெளியில் போயிருக்கிறது. அதனால தான் இந்த மீட்டிங் இடையில முதல் வெளியில் வந்து பப்ளிக்காக சொன்னாங்க இது சம்பந்தமாக கதைக்கத்தான் வந்தது. ஆனால் அவை ஒரு டாக்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எம்எஸ்ஏ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாட்டோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். எல்லாரும் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு பிரதேசம் பெருசு. இந்த பெரிய பிரதேசத்தில் ஒரு சின்ன இருக்கக்கூடிய ஒரு தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மட்டும் 4 பேஷண்ட் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சுட்டு இருக்கணும். 5வது நான் பாரன் டாக்டர் இல்லை. கேட்டால் டாக்டர் நீங்க சாப்பிட போட்டாங்க ஸ்டாஃப் ஷார்டேஜ்னு சொல்லி கொண்டு சார் 25 டாக்டர்ஸ் இருக்கணும். இங்கே 25 டாக்டர்ஸ் இப்போ நான் தனி இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணக்கூடிய இருந்தா சார் 25 டாக்டர்ஸ் தான் இவ்வளோ ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். தியேட்டர் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருந்தது. இதில் 1-2 டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி நான் அதுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கல. அவர் சொன்னால் அந்த ஜிஎம்ஓவை உங்களோட கடைசி தொங்கல் இருக்கிற ரூமை வந்து ஃபர்ஸ்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கும் மாற்றணும் சார். அதில் இருந்தால் சார் பிரச்சனை தான் அப்படி மாற்றிடலாம் சார். கணக்கு கம்ப்ளைண்ட் வரும் சார். பாடி ஒர்க் தேவையும் இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டியோட ஃபோன் பண்ணி இதில் ஒரு இன்கொயரி ஒன்று நடத்தணும்னு சொன்னால் அது மட்டும் தான் இவர் டிஸ்பென்சரி மாதிரி டைப் பி ஹாஸ்பிட்டல் இதை விட குறைஞ்ச டைப் பி ஹாஸ்பிட்டல் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் கூட சவுத்தில் பார்த்தீங்கன்னா சார் 4 கன்சல்டன் 30-40 டாக்டர்ஸ் இருக்குது. டைப் பி ஹாஸ்பிட்டல் டைப் சிக்கு அடுத்தது டைப் பி அடுத்தது டைப் ஏ அடுத்தது ஜெனரல் ஹாஸ்பிட்டல் டைப் பி இப்படியும் இருக்கிறாங்க சார். 4 கன்சல்டன் கார்டில் ஒரு கன்சல்டன் தான் பெர்மனன்ட் கார்டில் இருக்கணும். அதில் வந்து 2 பேர் சார் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருந்தது. நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் கிளியர் பண்ணேன் சார். அது வந்து எங்களோட கவர்மெண்ட்டோட தானே சார் சர்க்குலர் கூட இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாடி எம்எஸ்க்கு வந்து சலர் நிறுத்தலாம் கூட சர்க்குலர் இருக்கு. அப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் புது டாக்டர்ஸை காலேஜ் எடுக்கலாம் சார். இதில் கோபாலகிருஷ்ணன் சொல்லி இப்போ இதில் பாயிண்ட் பெற்ற டாக்டர் போலீஸும் இல்லை அடிப்படையில் நிறைய வந்தது. ஆனால் இவங்க தன்னுடைய இலக்கியம் தான் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆச்சரியம் நிறைய போலீஸ் தான் நிறைய குவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் டிவியில் பார்த்தது அந்த இந்த நடந்த இடங்களுக்கு தெரியல. இன்றைக்கு மத்தியானத்துக்கு இடையில
ஹாஸ்பிட்டல் பழமை மாதிரி இயங்குவது. இல்லாட்டி நாளைக்கு இப்போ சுயமாக எல்லாரும் கேட்கணும். இப்போ ஒரு யாரும் ஒருங்கிணைச்சு இதை செய்யணும்னு இல்லை. எல்லாருமே இதுக்காக நீங்கள் மகனூரில் பார்த்தாலும் சரி, யாரும் சந்திச்சு இப்போ ரோட்டில் நின்றாலும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி போராடு என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த தங்களோட ஆளுங்கத்தபடியில் சொல்லிடணும். இப்படி நடக்காட்டிக்கு நாளைக்கு ஏனையின முடக்கி போலீஸ் நேற்று அந்த வேணுமண்டிதங்களை பிரச்சனை ஆக்கி விட்டது. நாளைக்கு இந்த ஏனையின முடக்கி இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கும் வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக உத்தேசம் தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். දෙගොල්ලම ඊයේ PD ඇවිල්ලා කරින් ගත්තා. ඩිස්ට්‍රික්ට් කොන්න මම ඔක්කොම ෆැක්ටරි පොත් කරා. இந்த வேலை செய்யும். நான் இந்த ஹாஸ்பிட்டல் 2015 2029 வரைக்கும் இங்கே டாக்டர் நோமல் டாக்டர் வேலையை நான் தானே. குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன், பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி மெடிக்கல் சப்ரிண்டென்ட். இப்போ 4 மணி ஆகுது. நானும் இப்போ ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கிறேன். நான் ஒரு இடம் போகலை. நான் இது தமிழில் சொல்கிறேன். உங்களுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டு நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா, டாக்டர் அசேல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தவ. அப்படி இருக்கத்தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலிது மைபால சார். மைபால சார் விஷயத்தை விளங்கினா பிறகு ஹானரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன சாவச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் 20 நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆகணும் செய்யலை. எல்லாம் நல்லதுதான் செய்திருக்கிறேன். ஜினோமஸ் போட்டோ மாற்றி இருக்கிறேன். அதே நேரம் ஏஎன்இ பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 14 வருஷம் புடிந்த ஏஎன்இ பில்டிங்கை ஜஸ்ட் 3 days மாற்றி இருக்கிறேன். அதை விட அது என் ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினேன். நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன். நான் கம்யூனிட்டி மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில. நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ண வன்மத்தோட கிட்டத்தட்ட 20 நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன். நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன். இருக்கிறது குவார்டர்ஸ், பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன். அதில் வேற ஒன்றுமே இல்லை. அந்த குவார்டர்ஸ்ல டாய்லெட் ஃபிளஷ் பண்றது கூட தண்ணி போகாது. பாலியால் அள்ளி ஊற்றித்தான் நான் இப்போ 20 நாளாக ஹாஸ்பிட்டலில் தாண்டி கொண்டு இருக்கிறேன். நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல. ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது, ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது, ஜிரணம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது, GMOA என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இவர் எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கே சாபம் என்றது. GMOA என்று சொல்லி 1-2 புல்லுருவியல், அதாவது டாக்டர்ஸ் 1-2 பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு டாக்டர்ஸை நான் போய் கதை கேட்க, அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம வற்புறுத்தி தான் எங்களை கடிதம் வேண்டவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி, டாக்டர் சமீர அதை விட 1-2 சிங்கள டாக்டர்ஸ் இங்க இருக்கணும். அதை 10 நாள் இங்க வேலை செய்யணும், 30 நாள் வீட்டை போகணும். அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது, தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது. பீடியாட்டிக் போர்டில் இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையும் இங்க யாழ்ப்பாணம் டிரான்ஸ்பர் பண்ணணும். அவ லீவ்ல வீட்டை போகணும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும். தாங்கள் 3-4 வருஷத்துல 6வது டிஜி மாதிரியான ஒரு ஆள் 2-3 பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் நாங்கள் அங்கே எடுத்துக்கணும் போயிருந்தோம். எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு அம்மா இங்க பிள்ளை பெறையிலாது, ஒரு ஆள் மண்டை உடைஞ்சு வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வச்சு கேட்க வலிக்கிட்டா 2 ஆம்புலன்ஸ் யாராவது மட்டும்தான் இங்க ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யற ஆட்கள். அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா HSA ஸ்டாஃபும் 185% டாக்டர்ஸும் மன ஓர்மமா இங்க வேலைகிறார்கள். ஒரு சில பேருக்கு வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும். வடிவா சொல்றால் மாடர்ன் நியூ மெடிக்கேர்ல 1-2 பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒர்க் பண்ணினா, அப்ப அவைக்கு இங்க வர பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி அனுப்பணும், இங்க மருந்து சரியில்லை, அதால இங்க என்ன செய்திருக்கணும், ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும். மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு. அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு. மருந்துகள் பழுதாகும். அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன்.
அந்த லிப்டுகள் வேலை செய்யல, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன். பவர் சப்ளை என்ன எடுக்கல, அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல திருத்த வலிக்கிறேன்ன்றதுக்காண்டி இவ என்ன செய்யணும்னு சொன்னால், டாக்டர் விபி சமன்ஸ் பாத்திரன சார் வந்து அவர் பாவம், அவர் ஒரு சிங்கள ஆள், நல்ல மனுஷன். அவருக்கு விளங்குறையில யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க பொலிட்டிக்ஸ், முக்கியமா அரசியல் பொலிட்டிக்ஸ் விளங்குறையில. உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதிகள் பாவம். நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர். ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஆக்கள் தான் பிளவுறது. அரசியல்வாதிகள் அத எங்கண்ட கதையை கேட்டு நம்பி செய்கிறது. சரிதானே? இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்ட ஓடி எல்லா டைம் ஓடினோம். என்னுடைய கடிதம் வந்து ஹானரபிள் பாலித மைபால சார், செக்ரட்டரி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார், எனக்கு இங்க இருந்து வாங்கன்னு சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன். டாக்டர் ரஜீவ் என்று சொல்லி கம்யூனிட்டி மெடிசின் முடிச்சு போட்டுக்கிறார். அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விளங்கணும்ன்றதுக்கு. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச யாழ்ப்பாணத்துல இருக்கிற 1-2 எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான். சரிதானே? நானா இருக்கலாம், டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம், அல்லது டாக்டர் தேலனி அம்மாவா இருக்கலாம், டாக்டர் குமாரவேலவனா இருக்கலாம். இவர் 4 பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள். மிச்ச முழு பேரும் சமூக மருத்துவம் என்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாத, அதாலதான் 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 6ஆம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல. டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லைன்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கு லெட்டரோட வந்து விபி சமன் பாத்திரனா அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட், டாக்டர் கேதீஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட். தே வாண்ட் டு ரன் தமிழ சொல்றேன், அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம். சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போணமண்டைக்காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதீஸ்வரன் ஐயாக்கள். இது விளங்காம, இவையோட இன்னெஃபிஷியன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து இவ சொல்றதை நம்பி, உண்மையா பொலிட்டீஷியன்ன்றது பாவம், அவ எங்களை நம்பிதான் ஒர்க் பண்றத. கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேர்ஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங், சரியான எவிடன்ஸை கொடுக்கணும். நாங்கள் பிள விட்டுட்டு எங்கண்ட ஊழல்கள், எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள், நாங்கள் மரண சடங்கு செய்யணும் சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் காசு வேண்டது. அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது. தெல்லிப்பளைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பி விடுறது போஸ்ட்மார்ட்டம். அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பெட்டியில வச்சு 10-15 நாளைக்கு இழுத்து எடுக்கிறது. அப்ப சனம் என்ன செய்யும்? தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதல்ல நடந்திருக்கு. அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால், நான் ஆமிட்ட நேவிட்ட கேட்ட, நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிங்க சொன்ன விஷயம், நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம், உங்கண்ட ஆக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்க இது காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு, அதால கடிதம் தாங்க. அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கமாண்டருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி அவையும் மோமெண்ட் இருக்கணும். நான் அந்த ஹாஸ்பிட்டலை திருத்தி போடுவேன், நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன். இதை மேக்சிமம் ட்ரை பண்ணினோம். வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவ என்னால எல்லாம் போயிட்டு வந்து 20 நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் 5ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான், தியேட்டரை ஓபன் பண்ணுவான், சிசேரியன் செய்வோம்னு சொல்லி கொழும்புல இருக்கிற டாக்டர்ஸ் மேர், பேராதனையில இருக்கிற டாக்டர்ஸ் மேர், யாழ்ப்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச தெய்வங்கள்ட்ட காலில் விழுந்து கேட்டு சேர் மேர ஓமண்டு சொன்னா பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, எனக்கு சரியான கவலையா இருக்கு, நான் அழுகிறேன், உங்களுக்கு தெரியாது. இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஜிஎம்ஓ டாக்டர் மதிவதனன், ஜிஎம்ஓ வந்து டாக்டர் சமீர், ஜிஎம்ஓ டாக்டர் செல்லையா, பிரணவன் செல்லையா, அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிராக ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம். நான் அதையாவது காசு வேண்டினான், யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து கொண்டுதான், ஆறாவது மோசுக்கு பேசினான். எனக்கு எழுதியிருக்கிற கடிதம், இந்த செட்டிய நான் கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சுட்டு நான் பேஷனுக்கு வந்து செட்டியா வந்து என்னண்டா, நான் அதை விறக்கு முன்னமே இந்த செட்டி இதுலதான் இருக்குது, நான் இதை மாத்தவும் இல்லை, புதுசா எடுக்கவும் இல்லை. வேற காரணம் சொல்லியிருக்கணும் என்னென்றால்
யாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது. இப்ப நான் திறந்திருக்கிறேன் தானே ஏனி பில்டிங், இதுவரையும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் நாங்கள் அவங்களுடைய பிள்ளையும் பெற்றிருக்கிறோம் தானே, இதுல காயப்பட்டாக்கள் எல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறோம். அதை நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லினோம். 15 வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்டமுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நல்லா பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும்னு சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்கள் இவ்வளவு செய்திருக்கிறீங்க. அதுக்கு நானா பாலி பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே 15 வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா இதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியை நிப்பாட்டிப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல. நீங்கள் 60 வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை. நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கலாது. எந்த மனச்சாட்சிக்கு நான் துலாமிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான். நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள். எனக்கு எங்க போயும் வேலை செய்யலும். எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும், தமிழ்லையும் வேலை செய்யலும், சிங்களத்திலையும் வேலை செய்யலும். நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள். எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும். நீங்கள் என்ன அனுப்பினா எங்க அனுப்பி பேரதினியதான் வேலை நான் கோல் பண்ணி கேளுங்க. வராது ராமநாதன் அச்சுனான்னு சொல்லி ஒரு எம்ஓ பிளானிங் பேரதில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ. அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி. நான் இதே சாவச்சேரியில வேலை நான் இதே ஹாஸ்பிட்டல் எம்ஓ பீடியாட்ரிக்கா வேலை நான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால இருக்க கூட புறக்கிற பையன் ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கேகேஎஸ் என்று சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஎஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸோட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப 6 வயசோ 8 வயசு. நான் இங்க 24 மத்தியாலம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்க 3 வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான். செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது ஆனரவுக்கு இங்கால இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி போட்டு தான் போனான். மனக்கவலையோட எழுதுறேன். நீங்கள் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிழா நின்றாலும் டாக்டர் ரஜீவ கொண்டு இருத்தினாலும் இந்த 4 மணி நாளகால் நான் இப்பவும் கதிரையில தான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஹொனரபிள் பாலித மைபால சாரோ, ஹொனரபிள் சுனில் டிஆர்பி சாரோ, ஹொனரபிள் பனாபுஜிய சாரோ எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன். அங்க அடிச்சு கேட்டு நான் கிளியரா சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட், இது எங்கட அப்பாயின்மெண்ட், நீங்கள் அங்க இருங்கோ, நான் அங்கே அவையோட காய்ச்சி போட்டுருவேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போவும் நான் சாவச்சேரி எம்எஸ் தான். இப்போவும் நான் சாவச்சேரிக்கே பிறந்தவன். நான் இந்த ஹாஸ்பிட்டல என்ன செஞ்சாலும் இன்றைக்கு நீங்கள் என்ன ஏதாவது செஞ்சாலும் 25 வருஷம் நான் என்ன சிஸ்டத்துல இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு டிஜிஹெச்சா மாத்தி ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலை 100 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி நான் மாத்தி ஆபரேஷன் தியேட்டர் ரன் பண்ணி இதை செய்வேன். நான் சாகிறதுக்கு செய்வேன். வேணுமெண்டா வீடியோவை சேவ் பண்ணி வைக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க வெட்டுறேன்டாலும் நான் ரெடி. NBCAT 8798 வேற யார்ட்டையும் காரை வெட்டாயங்கோ. NBCAT 8798 வெள்ளை கலர் பெசல் கார். என் போன் நம்பர் 0779924 224 224 077. இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்களை வெட்டலாம். தயவு செய்து என்ன வெட்டுங்கோ, யாரையும் வெட்டாயுங்கோ. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, பேசுதல் சாவச்சேரி, ஸ்டில் எம்எஸ். இந்த காணொலியில் பல உண்மை விவரங்களை இவர் வெளியிட்ட பிறகு வெளிப்படையாக பல பேரது பெயர்களை குறிப்பிட்ட பிறகு இவருக்கான அச்சுறுத்தல்கள் பல வடிவத்தில் வெளியாகி இருந்தன. இவர் மீது தாக்குதல் முயற்சி ஒன்று நடந்ததாகவும் ஒரு காணொலி வெளியாகி இருந்தது. இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த வைத்திய அத்தியட்சகர் தொடர்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வைத்துள்ள முறைப்பாடுகள் என்ன, அவர் மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் என்ன என்பது தொடர்பாக நேற்றைய நாளில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இது யாழ்ப்பாணம் சுகாதார பிராந்திய சேவைகள் பணிமனையில் இடம்பெற்றது வெள்ளிக்கிழமை. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர், இங்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில்
பணியாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டிய நிலையில் இன்று 2வது நாளாக நாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் 2வது நாளை எட்டியுள்ளோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி இதுவரை இந்த கொரோனா காலங்கள் முதற்கொண்டு அதற்கு முன்னர் உள்ள காலங்களிலும் எவ்வாறு மக்கள் சேவை ஆற்றியது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவ்வாறு மக்கள் சேவை சிறப்பாக மக்களுக்குரிய சுகாதார சேவை வழங்கி கொண்டிருந்த நமது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த 14/6/2024 அன்று பதில் வைத்திய அத்தியட்சராக கடமையேற்ற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் வருகையின் பின்னர் வைத்தியசாலையில் சில மாற்றங்கள், விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னணியில் இவ்வாறு எமது தவிர்க்க முடியாமல் நாம் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டியது ஏற்பட்டுள்ளது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான சில தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பூல்ல, இவர்கள் நிர்வாக வைத்திய நிர்வாகத்துறையில் எம்எஸ்சிக்குரிய செலெக்ஷன் எக்ஸாமில் தெரிவாகி அவர்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிந்த பின்னர், அந்த ட்ரைனிங் பீரியட் முடிந்ததன் பிற்பாடு அவர்கள் ஒரு பரீட்சை, இறுதி பரீட்சை ஒன்று வரும். அந்த பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் அதற்குரிய ரிசல்ட் வரும் வரை ஒரு தற்காலிகமாக வைத்தியசாலைகளில் அவ்வாறானவர்கள் இணைக்கப்படுவது வழமை. அந்த வகையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியில் அவ்வாறு தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே அந்த வைத்தியசாலைக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நிரந்தரமாக ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்பீர்கள். இவருடைய அப்பாயின்மெண்ட் எப்படின்னு சொன்னால், இது ஒரு ட்ரைனிங், பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் என்னன்னு சொல்கிறது. ஒரு வைத்தியசாலைக்கு அவரை நியமித்து அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் வடிவாக ஸ்டடி பண்ணி, அங்கே இருக்கிற வைத்தியர்கள், வைத்திய நிபுணர்கள், மற்றையவர்களோடு கலந்துரையாடி அந்த வைத்தியசாலையுடைய சேவையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அறிந்து, அதை அவருடைய மேலதிகாரியாக இருக்கின்ற ஆர்டிஹெச்எஸ், பிடிஹெச்எஸ் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் சில ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு அவர்கள் முன்மொழியலாம். ஆனால் வைத்தியர் ராமநாதன் கடந்த 14/6/2024 ஆண்டு கடமையேற்ற பின்னர் தன்னிச்சையாக கடமையேற்ற அன்று இரவு எமது வைத்தியசாலை வைத்தியர்கள் விடுதியில் உள்ள 3 வைத்தியர்களுக்கான விடுதியை தாந்தோன்றித்தனமாக அங்கிருக்கும் வைத்தியர்களை இன்னொரு விடுதிக்கு அனுப்பிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட 6 வைத்தியர்கள் அந்த ஆண்டு ரூம் இல்லாத ஒரு நிலைமைக்கு உருவாக்கி தான் அந்த வைத்திய விடுதியை அபகரித்து கொண்டார். இது ஒரு மருத்துவ ரீதியில் ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு. நாங்கள் இது தொடர்பாக எஸ்எல்எம்சி மற்றும் பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் அவருடைய பிஜிஐஎம் என்பவற்றுக்கு நம்ம தாய் சங்கத்தின் ஊடாக அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம். அவர் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள். அலையின் சட்ட வைத்திய அதிகாரி பரராய் சிங்கம் இந்திரகுமாரும் அரச வைத்திய சங்க உறுப்பினருமாகிய நான் எனது கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். சாவச்சேரி வைத்தியசாலையில் 2001ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் இருந்து இன்று வரைக்கும் 106 மரண பிரதேச போஸ்ட்மார்ட்டங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில், ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்களை போடலாம்ன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம். அவருடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்றை அவர் பொது வழியிலேயோ நீதிமன்றத்திலேயோ நிரூபிக்க முடியுமோ என மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் அவர் 15 வருடமாக ஒரு பொய்யான தகவல்களை சாவச்சேரி தென்மராட்சி அபிவிருத்தி கழகம், தென்மராட்சி வெல்ஃபேர் சொசைட்டி அவர் ஓரிரு தினங்களில்
எந்த ஒரு முகாந்தரமும் அற்ற நிலையில் போலியான குற்றச்சாட்டுக்களை வைத்து அதை கலைத்திருக்கிறார். அவர் கொழும்புக்கு வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் சென்ற வேளை அந்த உத்தியோகத்தர்கள் தங்களது கடிதங்களை எடுத்துக்கொண்டதை நான் ஆதாரபூர்வமாக சாட்சிகளுடனாக நிரூபிப்பேன். அந்த அளவுக்கு அவர்களை மிரட்டி, அவர்களை இல்லை எங்களை கூட ஒரு கதைத்தால் வேலை போகும் என்ற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார். அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே பொது வழியில் சில விஷயங்களை வெளியிடுவது மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஒரு மருத்துவ உலகத்திற்கே மிகவும் ஒரு ஈடான செயல்களை அவர் ஆற்றியுள்ளார். இந்த விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தி சனிக்கிழமை என்று சிங்களத்திலும் ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தார். குறிப்பாக பலரிடம் இது போய் சேர வேண்டும், இந்த விடயம் என்ன காரணத்துக்காக இடம்பெற்று வருகிறது, இந்த தொழிற்சங்க போராட்டம், அதுபோல இப்போது பொதுமக்களின் விருப்பம் என்ன, தற்போதைய நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கின்ற விடயங்களை பற்றி சிங்களத்தில் பதிவிட்டவர். அதற்கு பிறகு சனிக்கிழமை இரவு தமிழிலும் ஒரு விரிவான காணொலி ஒன்றை வைத்தியர்களை குறித்து, குறிப்பாக இந்த தொழிற்சங்க போராட்டம் நடத்தி வருகின்ற வைத்தியர்கள், அதுபோல பொதுவாக வைத்தியர்கள் மீது இப்போது சுமத்தப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அதை පතිය විඩක කණුවකට පරිදි සිදර කණ්ඩා. ඒක negotiation ground එකක් දෙන්න. අනිත් එක මට win lose situation එකක් accept කරන්න මට කැමැති. මට යන්න පුළුවන්. මම යන්න කැමැති. කරුණාකරලා මේ මට chance එකක් ලැබලා දෙන්න පුළුවන් නම් GMOA මද ජූනියනත් එක්ක පොඩි negotiation ground එකක් මිනිස්සු මරනවා මෙත. ඒ තත්ත්වයට දාලා තියෙන්නේ. ඒක සම්පූර්ණ වැරදි. එහෙම වුණොත් මොකද වෙලා දැන් නිකන් කියන්නේ ඊයේ ටිපර් එකක් ඇක්සිඩන්ට් වෙලා ලෙඩ් එකක් ආවා මම ඒක ට්‍රාන්ස්ෆර් කරා. පොඩි බබයක් මොටර් බයික් ඇක්සිඩන්ට් එකක් වෙලා නෝස් බ්ලීඩින් උත් එක්ක ආවා මම ඒක ට්‍රාන්ස්ෆර් කරා. මම තැන්නේම හොස්පිටල් එක බලාගෙන ඉන්නේ. වැරදිලා හරි ලෙඩ් එකක් මැරුණොත් පබ්ලික් ඔපිනියන් එකක් අනිත් පැත්තට යනවා GMO ගැන. ඒ නිසා කරුණාකරලා මං ඉල්ලන්නේ GMO මද ජූනියන් කවුරු හරි මේක බලනවා නම් ඔයගොල්ලෝ කරන එකම ඉල්ලීමක් තමයි මට negotiation ground එකක් හදලා දෙන්න. GMO මද ජූනියන් එකකින් කවුරු හරි ඇවිල්ලා මට කතා කරන්න. මම win lose situation එකටත් යන්න කැමති වෙලා ඉන්නේ. මං මේක දාලා යන්නත් කැමති වෙලා ඉන්නේ. குட் மார்னிங், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் MS. இன்றைக்கு சனிக்கிழமை காலமே 8:10. நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோட டாக்டர்ஸ் மாதிரி, யாழ்ப்பாணத்தில் இருக்க டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட 2-3 டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காம செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள எல்லாம் கதைச்சிருப்பேன். நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். நேற்று வந்து ஒரு RTA ஒன்று வந்து, அதாவது வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று யூடியூப்ல இருந்து டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க, பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. நான் என்னை படிப்பிச்ச சார் மாதிரி நான் தெய்வமாக மதிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கொமெண்ட் வேண்டுகோள். நேற்று ஒரு RTA ஒன்று வந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் OPD மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம். பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மாதிரி. அது ஒரு பேரளவுக்கு கல்லரில் நின்று வேலையிறாங்க. நானும் GMO மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். நேற்று ஒரு RTA ஒன்று வந்தது. ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு 15 வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதைஞ்சு மற்ற தேப்பனைக்கெல்லாம் தலையில் அடிபட்டு வந்தது. நான் நேற்று தனியாக இருந்தேன். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான் உங்களுக்கு. அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் ஒன்று வந்து 5 வயசு புள்ளி உண்டு. அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நீங்கள் பார்த்துருங்க, அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன். நான் போகிறதுக்கு ரெடி என்று சொல்லிட்டேன். நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடி என்று. ஆனால் ஒரே ஒரு காரணம், ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால், நான் இப்போ போனால் இந்த ஒரு 2-3 டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பினா அடுத்த வார MS-க்கும் நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவார்னு சொல்லி, அப்போ அடுத்த வார MS வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முதுகெலும்போட வேலை செய்ய மாட்டோம். அதே மாதிரி திருப்பி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் யாரோட முதுகெலும்பா வேலை செய்ய வலிக்கிட்டா அங்கேயும் என்ன நடக்கும்னு சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும். சரிதானே? அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும்? திருப்பியும் ஒருத்தர் முதுகெலும்போட வேலைய மாட்டோம். இது வந்து எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தோல்வி இல்லை. அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும், எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும். நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க USA போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் செய்யலாது. அந்த மாதிரி கொண்டு வரணும், ஒரு ஐடியலாக இருக்கும். நான் என்ன படிப்பிச்ச சார் மாதிரி எனக்கு தெரியும், என் ஹாப்பி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும். நான் வந்து எப்பவுமே யோசிக்கிறேன், ஒரு நீட்டான ஒரு வேலை செய்யறா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சு பிரச்சனைப்பட்டிருக்கேன். உங்களை எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு, குமணன் சார் ஆக்களுக்கு தெரியும். நான் அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியாட வந்தேன்னா அது வேற பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், டாக்டர்ஸ் மேலே எல்லாருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மேலே அது என்னோட நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் RDHSல இருந்து கொடுத்த ஒவ்வொருத்தரையும் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கேளுங்கோ, நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான்.
இந்திரோமேரை தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரோமேர், டாக்டர் கமலா ஜெகு, மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி, அவரோடையும் நான் ஒன்றுமே கதைக்கல. நான் அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர். இந்த 3 பேரை, இந்த 4 பேரையும் தவிர நான் வேற யாருக்கு, அதை வந்து 4 பேருக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வழிகேட்டேன். நான் என்னென்னு சொன்னால் அதை வந்து சரியான ரூடாக பிஹேவ் பண்ணினவே, மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. கமலா வந்து பின்னர் 2 மணிக்கு போய் வெளியில் பிரைவேட் இருந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. இந்திரகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வெளியிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. ஓப்பனாக சொல்கிறேன் நான். அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ 15-10 வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட். ஈவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட். அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு நான் அவ்வளோதான் செய்து. நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டை நின்று இருக்க இங்கே வேலைக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ்கிட்டையும் நான் ஒன்று கேட்குறேன். இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக், இன்றைக்கு 8 மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி. ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடித்து உங்களை வேலையெல்லாம் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம், ராமநாதன் அர்ச்சனாக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் பேஷண்ட் விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க. நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த ஓட்டை பார்த்தேன். இந்த ஓபிடி இடியூ எல்லாமே பார்த்தேன். இப்படியும் இருக்கு பிடி வந்து என்ன போலீஸை போட்டு விரட்டி அரெஸ்ட் பண்ண மட்டும் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு, அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான இன்கொயரிக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க. அந்த ரிப்போர்ட் வெளியால் வரும், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட அடித்த 40-50 கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுன்ற உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? நான் இந்த வந்து 20 நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் ஓப்பனாக சொல்லும்போது இப்போ சொல்கிறீங்க குவார்ட்டர்ஸ்ல இருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி, நான் வந்து காருக்குள்ள சாமான்லாம் அடைஞ்சு உண்டு, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. பிடி சர்ட்டை கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி, அதாவது வந்து ஒரு வீடு ஒன்று இருக்கிறேன் 10,000 மாதம் பேரும் பே பண்ணுறீங்க. நான் இல்லை அது உண்ட ஹாஸ்பிட்டல், அதுக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் மேனட் இருக்குது. அதை விட நான் அவருக்கு அடித்த கடிதம் இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். அப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்போ எனக்கு மென்டாலிட்டி இல்லை, பட் எல்லா கடிதமும் நான் போடுறேன். அடிச்சு எல்லா கடிதமே நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். அப்போ நான் அவைட்ட சார் பிடி சர்ட் ஆடி சர்ட்டை வந்து நான் கேசரன் சர்ட்டை சார் நான் எங்கே இருக்கிறது, எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன். நான் சொன்னேன் திஸ் இஸ் யோர் இன்ஸ்டியூஷன், இது உங்களோட இன்ஸ்டியூஷன், இம்மோசம் மெட்ட பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் இருக்கணும் சொல்லி. அப்போ அவையே கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டான். ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க வைப்பு. நான் ஒரு எம்எஸ் நான் வச்சுன்னா அடிச்சு சொல்லியிருக்கலாம் வெளியில் போக சொல்லி. அப்போ இடம் தாங்க. டாக்டர் சமீரை உங்களுக்கு தமிழ் விளங்கும், மற்ற 2 சிங்கள டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் விளங்கும். மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? நீங்கள் எனக்கு முதுகுல குத்தினன்றது நான் பப்ளிக்காகவே விடுறேன். அண்ணாண்டு கதைச்சு எல்லாம் செய்த அண்ணா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம். சமீரா நீங்கள் என்னோட வந்து கதைச்சு நீங்கள் என்னை பற்றி பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை. ஒரு ஆள் வந்து பொய் சொல்லலைன்னு சொன்னால் என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி வாசிக்கணும். டாக்டர் கமலா ஜெகு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து எழுதி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி கொண்டுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட், உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது. உங்களுக்கு இருந்தால் அது மனசில இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை. நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ண. இந்த விடயம் தொடர்பாக இனி எடுக்கப்படவிருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன, அது எவ்வாறு மக்களை பாதிக்காத வகையில் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை சகஜ நிலைக்கு கொண்டு வரும் என்பதை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.